தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணாடி ஜன்னல்களில் உள்ள பிரேம்கள் தாமாகவே உதிர்ந்து விழுந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கூறினர். 80 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்காக 20 விழுக்காடு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடம் திறக்க முன்பே ஜன்னல் பிரேம்கள் உதிர்ந்து விழுந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் கட்டடத்தின் பல்வேறு பகுதிகள் மழைக்கு தாங்காமல் சுவர்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். நாகப்பட்டினத்தில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் ரகுபதியும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய RS பாரதி புதிதாக கட்சி தொடங்குவோரை விமர்சித்தார். யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒரு அமாவாசை தாங்க, இல்லைன்னா 2 அமாவாசை தாங்க, அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவிலிருந்து போனார். அவர் தனியாக ஆரம்பித்து கட்சி போகவில்லை. ஒன்றாக இருந்த திமுகவில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பங்கு போட்டு கொண்டு போனார். பங்காளி சண்டையிலே பாகப்பிரிவினை செய்து கொண்டு போன மாதிரி தான். அதை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதை போல கட்சி ஆரம்பிக்கிறவனெல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம் நினைக்காது. சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பாஜகவுக்கு செல்ல வேண்டாம் என கூறியும் கேட்காமல் சென்று பதவியையும் இழந்து விஜயதாரணி மாட்டிக்கொண்டதாக தெரிவித்தார். உள்ள பூந்து அவங்கள உள்ள இழுத்து கதவை சாத்திட்டாங்க. நாங்கள் அப்பவே சொன்னேன், அரை மணி நேரம் பேசினேன், நீ போற இடம் சரியான இடம் இல்லம்மா, வேண்டாம். சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போக போது அங்க மரியாதை இருக்காது. இந்த தேசத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் வேண்டாம், மாட்டிக்காதன்னா மாட்டிட்டாங்க. ரைட். அடுத்தது வாணியம்பாடியில் கட்டுமான பணிகள் நடைபெறும் கட்டடத்திலிருந்து இரும்பு பொருட்களை திருடிச் செல்ல முயன்ற நபர் சிக்கினார். MR ஷெட் என்ற இடத்தில் பாலசுப்ரமணியன் என்பவர் புதிய வணிக வளாக கட்டடம் ஒன்றை கட்டி வருகிறார். இளைஞர் ஒருவர் அந்த கட்டடத்தில் நுழைந்து 3 இரும்பு ஜாக்கிகளை கழற்றி எடுத்து தப்பி ஓட முயன்றபோது பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். காட்பாடி அடுத்த தண்டல கிருஷ்ணாபுரம் பாலாற்றில் குளிக்க சென்ற யுவராஜ் என்ற இளைஞர் பள்ளத்தினுள் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இவரது உயிரிழப்புக்கு காரணம் அப்பகுதியில் நடைபெறும் மணல் கொள்ளையை என கூறி அப்பகுதி மக்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்தனர். மேலும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறியலில் ஈடுபட்டனர். லாரியை உடைத்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்ய வந்தபோது அங்குள்ள பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தடுத்துள்ளனர். ஆனால் அதனையும் மீறி காவல்துறையினர் இளைஞர்களை மடக்கி பிடித்து அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வேலை தேடி வந்த புலம்பெயர் தொழிலாளர்களை கடத்தி தாக்கி பணம் பறித்து வந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அசாமை சேர்ந்த அபுன் நோசர் என்பவர் ரயிலில் அறிமுகமான நபர் ஒருவன் கடந்த 18ஆம் தேதி வேலை வாங்கி தருவதாக கூறி அவரை திருப்பத்தூருக்கு வரவழைத்துள்ளார். நண்பர்களுடன் அங்கு சென்ற அபுன் நோசர் குழுவை கடத்தி அறை ஒன்றில் அடைத்து வைத்த 8 பேர் கொண்ட கும்பல் அவர்களை சரமாரியாக தாக்கி அவர்கள் கையில் வைத்திருந்த பணம் போக அவர்களது குடும்பத்தினருக்கு போன் செய்ய வைத்து ஜிபே மூலமும் பணம் பறித்துள்ளனர். தொடர்ந்து ஆள் இல்லாத இடத்தில் அசாம் தொழிலாளர்களை இறக்கிவிட்டு விரட்டியுள்ளனர். மறுநாள் இதே பாணியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை அந்த கும்பல் கடத்தி பணம் பறித்துவிட்டு தப்பிக்கும் போது அவர்களில் ஒருவனை தொழிலாளர்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவன் மூலம் மற்றவர்களும் போலீசிடம் சிக்கினர். சென்னை தண்டையார்பேட்டை GA சாலையில் மருத்துவர் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பல் மருத்துவமனையில் ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. ஊழியர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அறையை ஆக்கிரமித்திருந்த புகையையும் பிரத்யேக கருவி கொண்டு வெளியேற்றினர்.
ராமேஸ்வரம் அருகிலுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மின்சார ரயில் இயக்குவதற்காக தண்டவாளத்தில் ஏற்படும் அதிர்வை கண்டறிய ஸ்கேனர் பொருத்தப்பட்ட என்ஜினை இயக்கி சோதனை செய்யப்பட்டது. மின்சார ரயில் இயக்கும் வகையில் பாலத்தின் இரு பகுதிகளிலும் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு உயரழுத்த மின் வயர்கள் இணைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு மதுரை திருப்பாலையில் உள்ள கோயிலுக்கு வந்த நடிகை நமிதா மற்றும் அவரது கணவர் நடிகை குட்டி பத்மினி, நடிகை மைனா நந்தினி உள்ளிட்டோர் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா என்ற பாடலை பாடி வழிபாடு செய்தனர். தெலங்கானாவில் தண்டவாளம் வழியாக நடந்து சென்ற போது கால் இடறி விழுந்த பெண் சரக்கு ரயில் ஒன்று வேகமாக வருவதை பார்த்ததும் தண்டவாளங்களுக்கிடையே படுத்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார். விகாரபத் மாவட்டம் நவான்கி ரயில் நிலையம் அருகே தோழி ஒருவருடன் தண்டவாளத்தை கடந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளது. ரயில் கடந்து சென்ற பிறகு சிறு காயங்கள் கூட இல்லாமல் அந்த பெண் எழுந்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர்.